ஹாய் ஹலோ வெல்கம் டு சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான குயிக் அண்ட் ஈஸியான ஒரு சூப்பரான ஹல்வா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது டேஸ்டானது மட்டும் இல்லைங்க, ரொம்பவே ஹெல்த்தியானது. ஏன்னா இதை பீட்ரூட்டில் செஞ்சுருக்கோம். தீபாவளி ஸ்வீட் சீரீஸோட அடுத்த வீடியோ பீட்ரூட் ஹல்வா. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பீட்ரூட் ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நான் 1 கப் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துருக்கேன். எந்த கப்பில் பீட்ரூட்டை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். அடுத்ததான் இதை ஒரு பாத்திரத்தில் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். இதை நிறைய பேர் வடிகட்டாமல் கூட செய்வாங்க. ஆனால் அப்படி செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாதிரி திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது பர்சனலாக அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ இதை நான் நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அதே மாதிரி 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். எகைன் இதை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். 1 கப் பீட்ரூட்டுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னா அதை நல்லா கலக்கி விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இல்லைன்னா அங்கங்கே கட்டியாக பிடிச்சிக்கோ. அது நல்லா கரையிறல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேனை வச்சிடலாம். இது செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஒட்டாமல் வரும். அடுத்ததாக இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த நெய் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கதை இதில் ஊற்றிடலாம். ஒருவேளை உங்களுக்கு சக்கரை அடியில் அப்படியே நின்றுச்சுன்னா அதை நீங்கள் தண்ணி ஊற்றி கரைச்சிட வேண்டாம். அப்படியே உள்ளே ஊற்றிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றினோம்னா அது ரொம்ப டைல்யூட் ஆயிரும். நம்ம ரொம்ப நேரம் அதை கிண்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதை நல்லா உள்ளே தள்ளி விட்டுங்க. அது கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா அடிப்பிடிச்சிடும். அதுக்குன்னு நீங்கள் கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்பப்போ நீங்கள் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி கிளறுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதில் வாசனைக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்படியே இதை நல்லா திக்காய் வர வரல நம்ம கொதிக்க வைக்கணும். இது இப்படியே கொதிக்க வச்சுட்டு இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். பட் அல்வாவுக்கு நமக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. இதை நம்ம கொதிக்க வச்சு தான் ஆகணும். இது சீக்கிரம் திக்காய் அல்வா கன்சிஸ்டன்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நார்மலாக செய்கிறத விட சீக்கிரமே திக்காயிரும். அல்வா இந்த அளவுக்கு திக்காய் வந்ததுக்கப்புறமா நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அப்போ தான் அடி பிடிச்சிடாமல் இருக்கும். ஆனால் அடுப்பையும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் அது சீக்கிரம் அடி பிடிக்காமையும் இருக்கும். அண்ட் அதை தெரித்து நம்ம கை மேலே படாமையும் இருக்கும். இதேமாரி இது நல்லா திக்காகிற வரல நம்ம கிளறிட்டே இருக்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக மைதா இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸில் எதாவது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. அதே சமயம் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுவும் உள்ளே போன மாதிரி இருக்கும். ஏன் பொண்ணு எந்த வெஜிடபிள்ஸுமே சாப்பிட மாட்டாங்க. குறிப்பாக இந்த கேரட் பீட்ரூட்லாம் கையில் கூட தொட மாட்டான். ஸோ அவளுக்கு இந்த மாதிரி செஞ்சு இது கேண்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவள் அதை ஈஸியாக சாப்பிட்ருவா. சுகர் கொஞ்சம் கெடுதல் தான். ஆனால் மற்ற ஸ்வீட்டுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லைங்க. அல்வா இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம நெய் ஊற்றிட்டு அதை நல்லா கிளறிடலாம். ஆக்சுவலி அல்வா இந்த சைடில் ஒட்டாமல் அப்படியே உருண்டு திரண்டு வருது இல்லையா, இது தாங்க அல்வா பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நம்ம அல்வா நல்லா கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் கடைசியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்க நட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இங்கே இதில் பாதாம் சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முந்திரி இல்லை பிஸ்தா இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையும் சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நட்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அல்வா நல்லா திரண்டு வந்துடுச்சு. பாருங்கள், பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக இதை ஸ்டோர் பண்ணி வைக்க ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் இதில் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா பாத்திரத்தோட எல்லா அட்ஜஸ்ட்லையும் படுற மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிடலாம்.
இப்போ பாருங்கள் இது க்ரீஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வா வந்து இதில் வந்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ஹெல்த்தியான சூப்பர் டேஸ்டியான பீட்ரூட் அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. இனி இதை நீங்கள் வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த வீடியோவை இந்த தீபாவளிக்கு ஹெல்த்தியாக அண்ட் டேஸ்டியாக வந்து ஸ்வீட் செய்யணும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் இதை மறக்காமல் செஞ்சு பார்த்து எப்படி இருந்தது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய். ஹாப்பி தீபாவளி.